ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. அதனால எங்க வார்த்தை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்ட வார்த்தை. அதை நீங்க ரெண்டையும் பிரிக்க வேண்டாம். சிஎம் தேர்ந்தெடுத்ததே நாங்க. அதுதான் 2 அமைச்சர்கள் நீங்க வந்திருக்கீங்க சார், எங்களுக்காக வந்திருக்கேன். நாங்க எதிர்பார்க்க அந்த இது இல்லை சார். இன்னும் 9-10 நாளாச்சு. சின்ன இரங்கல் செய்தி ஒன்றும் அனுப்புறதுல என்ன சார் இருக்கு? இந்த நேரடி அவங்க வர வேண்டாம். இதே போல ஒரு மீடியாவில் ஒரு இரங்கல் செய்தி விட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு கொண்டு. விஜய் சார், போன ஆட்சியில் அஜித்குமார் மரணம் நடந்தப்போ அவரோட குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த தப்புக்கெல்லாம் தானே பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களை அன்னைக்கு கிண்டல் பண்ணீங்களே, இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் நடந்த லாக்அப் மரணத்துக்கு இரங்கல் செய்தி தெரிவிக்க கூட நேரம் இல்லையான்னு இறந்தவங்க குடும்பத்திலேருந்து கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அது சரி, உங்களுக்கு உங்கள் படம் போஸ்டரை போஸ்ட் பண்ண தான் டைம் சரியாக இருக்கும். இதுக்கெல்லாம் எங்கள் நேரம் இருக்க போகுது. நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்குறது தான் சார் நல்ல மனுஷனுக்கு அர்த்தம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் உங்கள் தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேலே பழி போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சார் ரொம்ப பெரிய தப்பு.